பொருளை தொடர்ந்து மன்னவனை சான்றோர் என சொன்ன ஐயா. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஐயன் ஆதி சிவனை நாம் உணர்வது ரொம்ப கடினம். அப்பேற்பட்ட சிவனை சான்றோர் குலத்தில் பிறந்த ஐயா வைகுண்டர் அவர்கள் ஆதி சிவனை உணர்ந்து ஐயா மும்மூர்த்திகளாக சிவன் விஷ்ணு பிரம்மா என மும்மூர்த்திகளாக ஒன்றிணைத்து அவதாரத்த தினமே ஐயா வைகுண்டர் அவதார தினம். மும்மூர்த்திகளின் அவதாரம் தான் ஐயா வைகுண்டர். கால கிடப்பாரை தற்காப்பதே தர்மம், ஐயாவுடைய வாசகம் இது. நாமெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஐயா வைகுண்டர் சொல்றாரு அப்படின்னா, இந்த சமூகத்துல யார் ஒருவர் ஒடுக்கப்படுகிறார்களோ அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்களோ, அவர்கள்லாம் ஒரு பள்ளத்தில் இருக்கிறாங்கன்னா நம்ம மேல நின்று கை தூக்குறது இல்லை, அந்த பள்ளத்துல இறங்கி அவங்க தூக்கி விடணும். அதுதான் அந்த கால கிடப்பாரே தற்காப்பதே தர்மம்னு ஐயா ஒரு அருமையான திருநாமத்தை சொல்றாங்க. இந்த அருமையான அவதார தினத்துல என் தாய் தமிழ் உறவுகளோடும் எனது சான்றோர்கள உறவுகளோடும் கலந்து கொள்வது பெரும் மகிழ்ச்சி. ஐயா தொடர்ந்து நமக்கு எல்லாம் வலியுறுத்தி கொண்டே இருப்பது என்ன அப்படின்னா, இந்த மண்ணில யாருக்கும் இல்லை என்பதும் இயலாமை என்பதும் இருக்கவே கூடாது. யாரும் என் பிள்ளையை படிக்க வைக்க முடியல, நான் ஒரு பொருளாதார சிக்கல்ல இருக்கேன், ஒரு உடல்நிலை குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லக்கூடாது. எல்லோரும் மனநிறைவா இருக்கணும் அப்படிங்கறத ஐயா வைகுண்டர் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறார். ஐயா வலியுறுத்தி கொண்டே இருக்கிறத ஐயா வைகுண்டர் பிறந்த சான்றோர்கள மக்கள் தொடர்ந்து இந்த மண்ணுக்காக ஐயா சொன்னதை உணர்ந்து இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகப்படியான நன்கொடைகள் வழங்குவது ஐயா சிவனாரா. ஐயா வலியுறுத்ததே அதுதான், தர்மம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யாரும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தர்மம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ஐயா தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயா வழியில வந்த சான்றோரின மக்களும் அதை தொடர்ந்து இருக்கிறாங்க. இதே சான்றோர்களுக்கு பிறந்தவர் தான் கல்வி கடவுள் பிறந்தவர் காமராஜர் அவர்கள். என் இன மக்கள் எப்படியாவது படிக்க வேண்டும், எல்லாருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும். அந்த கல்வியை என்னிடம் பொருளாதாரம் இல்லை என்றாலும் நான் பிச்சை எடுக்காமல் என் மக்களை நான் படிக்க வைப்பேன் என்று சொல்லிதான் இந்த தமிழ்நாடு முழுவதும் பல கல்வி நிலையங்களை உருவாக்கி கல்விகளை கொடுத்துருக்கிறாங்க. இன்னைக்கும் கல்வி கடவுள் பெருந்தலைவர் காமராஜர் என்னென்ன திட்டங்கள் போட்டாங்களோ அந்த திட்டங்களை செயல்படுத்தி தான் அந்த திட்டங்களுக்கு பின்னாடி பயிற்சி தான் இன்றைக்கு உள்ள ஆட்சியாளர்களும் பெருந்தலைவர் வழியில ஏதோ ஒரு சில நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.